அடேங்கப்பா கண்டுபிடிச்சிருச்சுங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி. இந்த காலத்தில் என்னன்னா அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் உங்கள்கிட்ட எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எப்படி ஒரு பர்டிகுலர் டிவைஸோட லொக்கேஷன் அப்படியே நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்றத பற்றி பேச போகிறேன். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் அட்டாக் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி சொல்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன பண்ண போகிறாங்க, இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ நான் இப்போதைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, எப்படி எடுக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி காமிக்க போகிறேன், அவ்வளோதான். அதை நீங்கள் வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்கள், நீங்களாம் கெட்டதுக்கு யூஸ் பண்ணி மாடி விட்டுறாதீங்க. அதுவே சொல்லிவிட்டேன். இப்போ வந்துட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ரூட் யூஸர் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுறாப்புல. சூடோ சூ அப்படின்னு கொடுக்குறோம். தம்பி அப்பல பாஸ்வேர்டு இருக்கிறாரு. காலிடா தம்பி, சூப்பரா தம்பி. ஓகே, இப்போ வந்து என்ன போகிறோம்னா எல்எஸ் கொடுத்தோம்னா நிறையா இருக்குது. இதில் இந்த சீக்கர் அப்படின்ற ஒருத்தவர் இருக்காப்புல. இவர் தான் இந்த வேலையை பார்க்க போகிறாரு. எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோமா. இப்போது அதுக்கு அந்த சீக்கர் ஃபோல்டருக்குள்ளே போகணும். சிடி போயாச்சு. இப்போ எல்எஸ் கொடுங்க. எல்எஸ் கொடுத்தீங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த seeker.py. இந்த சீக்கர் டூலோட வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க போயிட்டு. அதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போது எல்எஸ் கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த seeker.py அப்படின்னு ஒன்று இருக்கா. இப்போது அதை வந்து நம்ம ரன் பண்ணணும். உங்கள்கிட்ட என்ன பைத்தான் வெர்ஷன் இருக்கோ பைத்தான் அப்படின்ற டைப் பண்ணிக்கோங்க. 3 seeker.py அப்படின்றத வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து ரன் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணோன்னே உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிஷிங் லிங்க் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் டீராட் ஆக்ஷன் கொடுக்குறேன். அதுதான் நான் வருவா 3 நம்பரா. சரி, 3 நம்பரை கொடுத்துட்டோம். வந்து ஒரு குரூப்புக்கு டைட்டில் கேட்குது. டைட்டில் நான் போடலாம் இந்த சைபா. இப்போ வந்து ஏதாச்சும் இமேஜ் கிடைக்கான்னு பார்க்குறேன். போய் இமேஜ் பேத் போட சொல்லுது. விநாயகர் ஃபோட்டோ இருக்குது. ஓகே, இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை வந்து கண்ட்ரோல் சியை அழுத்திட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு ஸ்லாஷ் அந்த ஃபைலோட நேம் 1.jpeg என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எடுத்துரும். என்டர் த குரூப் யூஆர்எல், அந்த குரூப்போட யூஆர்எல் கேட்குது. என்ட்ரு கொடுத்து அப்படின்னா அதை இப்போ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இன்ஜிராக்கில் போயிட்டு பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்லுது. 8080 ஓகே, NGROK HTTP 8080 8080 என்டர். ஆமாப்பா, ஏதோ ஒரு லிங்க் வருது. சரி, ஓப்பன் பண்ணுவோம். கண்ட்ரோல் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஆமாப்பா, என்னடா அது எப்படி இருக்கு? டேங்கப்பா, எப்பட்றா அது? இருங்க, இந்த லிங்க்கை வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு பார்க்குறேன். ஃபோனில் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்றத. ஓகே, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன். இப்போ வந்துட்டு இந்த இருக்கு லிங்க்கு, இதை கிளிக் பண்ணிட்டேன். ஆமாம், ஓகே, ஜாயின் குரூப்பு. ஓகே, அளவு கொடுத்ததுக்கு பின்னாடி என்னமோ ஆகுதுங்க. லோட் ஆகுதுப்பா. லோட் ஆகி திருப்பி அதிலே வந்து நிற்குது. சரி, ஓகே, இப்போ வந்து லொக்கேஷன் எடுத்துருச்சான்னு தெரில, பார்ப்போமா. அடங்கப்பா, இங்கே வரணும். லொக்கேஷன் மேப்பு டேட்டா சேவ்டு. சரி, லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன் பார்ப்போம். இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். லோடிங் தான். என்னதான் இது, என்னடா இது இப்படி லோடிங் ஆகிட்டு இருக்கு இன்னைக்குன்னு பார்த்து. இன்னொன்று ஏதோ லிங்க் வந்துருந்துச்சு. எந்த ஒரு லிங்க் வந்திருக்கு. ஓகே, இது வரல, இது வந்துருச்சு. அடேங்கப்பா, கண்டுபிடிச்சிருச்சுங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி. பாரி ஹாஸ்டலு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இந்த ஹாஸ்டல் கண்டுபிடிச்சிருச்சு. இப்படி தான் பண்ணுறாங்க இந்த காலத்தில். என்னன்னா அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா, இதோ டெமான்ஸ்ட்ரேஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லிடுறேன். எனக்கு வந்து எஸ்ஆர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு பணம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபிஷிங் அட்டாக் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சுனாங்க. ஸோ தான் அது இப்படி தான் ஃபிஷிங் அட்டாக் வந்து லொக்கேஷன் எல்லாம் எடுக்கிறாங்க இருக்கேன், ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இட் இஸ் அ சிம்பிள் அட்டாக் டு ஹவு டு ஹேக் த லொக்கேஷன். சாரி, ட்ரேஸ் அவுட் த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹேக்குன்னா அது ஒரு பெரிய விஷயமா குத்தமாக பண்ணி என்ன பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுறது தான் மேட்ரு. இது வந்து நான் வந்து ப்ராஜெக்ட் தான் பண்ணுறேன். டிஸ்க்ளைமர் போட்டேன், டோன்ட் யூஸ் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. செஞ்சு பாருங்கள், டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம த ஜாய் ஆஃப் சைபரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எப்படி இந்த அல்காரிதம் வேஸ்ட்டு முன்னாடி வீடியோ போட்டேன் நான்.
ஹவு டு ஹேக் த கேமரானா அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது, என்னன்னு தெரில. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாமல் சொல்ல மறந்துட்டேன். சரி ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.